ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம சேனல்ல பாலக் பன்னீர் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு பாத்திரத்துல தண்ணி எடுத்துக்கோங்க. நான் ஒரு கட்டு பாலக் எடுத்திருக்கேன். அதை சுத்தமா கழுவி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ அந்த தண்ணியில ஒரு 1/4 ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. தண்ணி நல்லா கொதிச்ச பிறகு இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்ச அந்த பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வெந்தா மட்டும் போதும். இப்போ நம்மளுடைய பாலக்கீரை ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது ஒரு பக்கம் நல்லா ஆற விட்டுட்டு, தண்ணி சுத்தமாக இருக்கக்கூடாது, நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டு அப்புறமா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கிரேவிக்காக தக்காளி பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு ஒரு பேன் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இது ரெண்டுமே உருகி வந்த பிறகு ஒரு கொஞ்சமாக சீரகம் சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் லைட்டாக நிறம் மாறின பிறகு இதுலேயே கொஞ்சமாக காரத்துக்கு ஏற்ற மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ அந்த தக்காளி பூண்டு அரைச்சி வச்சோம்ல, அந்த விழுதை இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். இந்த தண்ணி சுண்டி நல்லா கெட்டி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம ஆற வச்சு அரைச்செடுத்து அந்த பாலக்கீரை பேஸ்ட்டை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்து விட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம், இந்த பாலக்கீரை பேஸ்ட்டு எல்லாம் மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக பன்னீர் எடுத்து அதை வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதை இப்போ இந்த ஸ்டேஜில் சேர்த்துக்கலாம். பன்னீர் சேர்த்து ரொம்ப நேரம் விட வேண்டாம். இப்போ நம்மளுடைய பாலக் பன்னீர் தயாராகிடுச்சு. டேஸ்ட்டும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். உங்களுடைய குழந்தைங்களுக்கும் இதை செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.